அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நியூட்டெல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி தோசை, வடை எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி நியூட்டெல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் 1/2 கப் அளவு கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். இந்த கொண்டக்கடலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேனுக்கு அடியில் கூட வச்சு காய வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை நம்ம வறுக்கும் பொழுது அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையை ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுத்துடாமல் இதில் நல்ல சூடு ஏறி இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கும் பொழுது இந்த கடலையுடைய வாசனை நல்லா வரும். கடலையில் நல்லா சூடு ஏறி இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு கடலையை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போது கடலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை இல்லாமல் கடலை நல்லா வெந்திருக்கிறது தெரியும். 5 நிமிஷம் கடலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெறும் கொண்டக்கடலையை மட்டுமே கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். பாதாமை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையையும் பாதாமையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொரகரப்பு தன்மை இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்திருந்தேன், 1/4 கப் அளவு பாதாம் எடுத்திருந்தேன். இந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் அளவு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே சாக்லேட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி நம்ம போகும்பொழுது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரையை இதோட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நீங்கள் சும்மா சாப்பிடும் பொழுதே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, ரீஃபைண்ட் ஆயில், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால இதில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரெட்லேயோ இல்லை சப்பாத்திலேயோ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இது கருப்பு கொண்டக்கடலையில் செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ரெடி பண்ணி எடுத்துருக்க இந்த நியூட்டெல்லாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் ப்ரெட்டில் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்காம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கேக்குக்கு மேலேயும் கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதை ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நியூட்டெல்லா தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.